மிக்கட்டும். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். பேசலாங்கம்மா. நீங்க சாந்தி உமா உங்களுக்கு கோகோஸ்ட் கொடுத்தாச்சு. சரி, கொடுக்க முடியுங்களா? கொடுப்பீங்களாங்க ஐயா? என்னம்மா நீங்க இப்ப என்ன சொல்றீங்கன்னே புரியலையே. விட்டு விட்டு கேக்குதும்மா. ஸ்கிரீன் ஷேர் பண்றீங்களான்னு கேக்குறாங்க ஐயா. அவங்களுக்கு கோகோஸ்ட் கொடுத்துட்டு அவங்களே பண்ணிட வேண்டியதாங்க. எங்க அவங்க ஆளே தலைமறை ஆயிட்டாங்க. நெட்வொர்க் இஷ்யூ போல தெரியுதுங்க. போயிட்டாங்க வெளியில. இது வேற பிரச்சனைங்க. அவங்க அதெல்லாம் பேசுறோம்னா இதெல்லாம் செக் பண்ண மாட்டேங்கிறாங்க. வாழ்வளமுடனுங்க. எங்க இது ஏதோ லேப்டாப் கொஞ்சம் இஷ்யூவா இருக்குதுங்க ஐயா. வேற ஒண்ணுங்க. இது ஸ்கிரீன் ஷேர் கொடுக்க முடியுங்களாங்க ஐயா? அம்மா உங்களுக்கு கோகோஸ்ட் கொடுத்தாச்சுன்னா நீங்க தாராளமா நீங்க தான் கொடுக்கணும். நாங்க எப்படி கொடுக்கணும்? வாழ்க வளமுடன். அங்க ஷேர் ஸ்கிரீன் ஒரு பட்டன் இருக்கு பாத்தீங்களா? அந்த பட்டனை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டீங்களாமா? அவங்க மைக்க மியூட் பண்ணிக்கிட்டாங்க. சாந்தி உமாகாந்தனம்மா சொல்லுங்க ஐயா. நீங்க பாருங்க ஷேர்னு இருக்கும். அந்த ஷேரை போய் டச் பண்ணுங்க. அதுல வரிசையா 5 இருக்கு. அதுல ஷேர் ஸ்கிரீன் இருக்கு. அதை டச் பண்ணுங்க. கீழே ஆஃப் இருக்கு. அதை ஆன் பண்ணி விட்டுட்டு நீங்க ஷேர் ஸ்கிரீன் பேச அப்பதான் பேசுறதும் கேட்கும். சரிங்க. 3 ஆப்ஷன் நீங்க செஞ்சாகணும். செய்யுங்க. இப்ப ஆரம்பிக்கிறேங்க ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இந்த இணைப்பில் இணைந்துள்ள வேதாத்திரிய தொண்டர்கள் அனைவருக்கும் அறிவியல் அரங்கத்தில் வாயிலாக எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்தமைக்கும் வழிகாட்டிய அனைவருக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும். நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு நினைவுகளின் சங்கமம். சங்கமம்னா ஒன்றாய் கலத்தல், ஒன்று கூடுதல்னு புனிதமான வார்த்தையில் சொல்லுவாங்க. நாம் நினைவுகள் மூளையில் சங்கமிக்கின்றன. சென்ற முறை மனம் என்ற தலைப்பில் சிந்தனைக்கு எடுத்துக்கொண்டேன். அந்த மனம் தொடர்பான நினைவுகள், ஞாபகங்கள், சிந்தனைகளை பற்றி மூளை பகுதியோடு இணைந்து சிந்திக்க இருக்கிறோம். நினைவாற்றல் திறனை பத்தி பார்க்கிறோம். நினைவாற்றல்னா என்ன? நினைவாற்றல் என்பது நாம் யார் என்பதை அடையாளம் காட்டக்கூடிய மூளை அளவிலான செயல்முறையாகும். கடந்த காலத்தை நம் நிகழ்காலத்தோடு இணைத்து காட்டுகிறது. நினைவாற்றல் என்பது கண்டும் கேட்டும் உணரும் பொருள் அல்ல. இது மூளை முழுவதும் பரவும் செயல்முறையாகும். நினைவாற்றல் என்பது நம்ப முடியாத, சிக்கலான, அபூர்வமான சக்தியின் விளைவு என்று ஆராய்ச்சியாளர்கள் தெரிவிக்கிறார்கள். நம் உடலின் மூளை பகுதி நம் நினைவுகளை உருவாக்குதல், சேமித்தல், நினைவுபடுத்துதல் என்று ஒரு குழுவாக செயல்படுகிறது. ஒரு பேனான்னு எடுத்துக்கிட்டோம்னா அதனுடைய கலர், தன்மை, அதனுடைய அமைப்பு இதெல்லாம் மூளையின் ஒவ்வொரு பகுதியில போய் பதிந்து பின்னல நமக்கு நினைவுகளா ஒன்று சேர்ந்து எடுத்து நமக்கு நினைவுகளாக கொடுக்கிறது. இந்த உடலின் இயக்கங்கள், எண்ணங்கள், அனுபவங்கள் அனைத்தும் இவ்வாறே நாம் பெறப்படுகிறோம். நுண்ணறிவின் இருப்பிடமாகவும் புலன்களின் விளக்கமாகவும் உடல் இயக்கத்தை செய்வதும் நம் நடத்தையை கட்டுப்படுத்துவதும் மூளையின் அமைப்பே. மூளையின் செயல்பாடு என்பதை விட நமக்கும் கலாச்சாரத்திற்கும் பழக்க வழக்கம் மற்றும் உலகத்திற்கும் இடையிலான உறவுதான் மூளையின் செயல்பாடாக அமைகிறது.
மூளை செயல்பாடு அப்படிங்கிறத விட நம்ம எப்படி நம்ம கலாச்சாரத்தோட ஒன்றுபட்டு இணைந்து இருக்கிறோமோ அதை வச்சு அந்த மூளையின் செயல்பாடாக அமைகிறது. சமூகத்தோடு நாம் எந்த இணைப்பில் எவ்வாறு இணைப்பில் உள்ளோம் என்பதை வைத்துதான் ஒவ்வொரு விஷயமும் அனுபவத்தை பெறுகிறோம். அதுவே மூளையின் செல்களில் பதிவாகிறது. வெறும் மூளை என்பது ஒரு உறுப்பு தான். அது நம் அனுபவங்களை நினைவுகளாக ஏற்று ஞாபகங்களாக எடுத்து கொடுக்கிறது. நம் அனுபவங்களே நினைவுகள், இதன் அடையாளமே மூளை. வேதாத்திரிய கருத்துப்படி பார்த்தோம்னா அனுபவம் பெறுகிறோம், மூளையின் பதிவும் கருமைய பதிவாகவும் மீண்டும் கருமையத்திலிருந்து மூளைக்கும் நினைவுகளாக மனமாக வெளிப்படுகிறது. நினைவாற்றல் இப்ப நம்ம அனுபவங்களா பார்க்கும்போது மூளையின் இருப்பிடம் தான், நினைவுகளின் இருப்பிடம் மூளைன்னு சொல்றோம். சாமிஜி கருத்துப்படி பார்த்தோம்னா மூளையின் பதிவு கருமைய பதிவு எல்லாம் சேர்ந்து நமக்கு மீண்டும் எடுத்து மனமாக விரித்து கொடுக்கிறது. நினைவாற்றலுக்கு அடித்தளமும் மனமாக அமைகிறது. விஞ்ஞானத்தில் நினைவு கூறுதலை மெமரி பேலஸ்ன்னு சொல்றாங்க. மெமரி பேலஸ்னா காந்த நினைவகம். இதையே மகரிஷி அவர்கள் காந்த நினைவு, காந்த பதிவு என்று கூறுகிறார். அந்த காந்த நினைவகத்தை சாமிஜி அவர்கள் காந்த பதிவுன்ட்டு கூறுறாங்க. இந்த நினைவு பகுதியை ஜான் ஹோப்கின்ஸ் என்ற விஞ்ஞானி நினைவு கிடங்கு வேர்ஹவுஸ் என்று சொல்கிறார். நாம் இதை சிந்தித்தால் வேதாத்தியத்தில் இதை கருமையத்துக்கு ஒப்பீடாக கூறலாம். அனுபவங்கள் கருமையத்துக்கு பதிவானாலும் சப்ளை செய்வது மூளையாக அமைகிறது. அதாவது வேர்ஹவுஸ் அப்படின்னா ஒரு குடோன், நினைவக கிடங்கு அப்படின்னா ஒரு குடோன். நம்ம குடோனா, வேர்ஹவுஸ்ன்றது குடோன். அந்த குடோன்றது கருமையமா இருந்தாலும் நம்ம மூளை எடுத்து கொடுக்கறது எல்லாம் விரித்து காட்டுகிறது. அதுக்காக அந்த கருமையத்திலிருந்து பதிவான அனைத்தும் வெளிப்படுவது மூளையின் அமைப்பே. மூளையின் நினைவுகள் ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டியை பத்தி பார்க்கிறோம். மூளையின் நினைவுகளுக்கு ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டிக்கு வரையறை இல்லை. 2.5 மில்லியன் ஜிகாபைட் அப்படின்னா 2 மில்லியன் மணி நேரம் வீடியோ பதிவிற்கு ஒப்பானது. கம்ப்யூட்டரை விட 25 லட்சம் மடங்கு அதிகமான ஸ்டோரேஜ் மூளைத்திறன் கொண்டது. இப்போ நாம் கருமையத்தை ஒப்பீடு செய்தோம்னா ஒரு மனிதன் வாழ்நாள் அனுபவங்களை மட்டுமே மூளையின் அனுபவமாக அமைகிறது. ஆனா கருமையத்தில் எத்தனையோ கருமையங்களின் அனுபவ பதிவுகளாக உள்ளது. இந்த கருமைய பதிவை ஜிகாபைட்டில் கூற முடியுமா? சிந்திப்போம். நினைவுகளின் சங்கமம் மூளை என்றால் மூளை நினைவுகளின் ரிஷி மூலம் நம் கருமையமாக அமைகிறது. நினைவுகளின் சங்கமம் மூளை என்றால் மூளை நினைவுகளின் ரிஷி மூலமாக நம் கருமையமாக அமைகிறது. என் சிந்தனையில் இரண்டாவது கருமையமாக மூளைத்திறனை எடுத்துக்கொண்டேன். விஞ்ஞானத்தில் மூளையில் பதிவாகும் செயல்பாடுகளை மைண்ட் மேப்பிங், மன வரைபடம் என்கிறார்கள். நம்ம மூளையில் பதிவாகும் செயல்பாடுகளை விஞ்ஞானிகள் மைண்ட் மேப்பிங், மன வரைபடம் என்று கூறுகிறார்கள். நம்ம புலன் அனுபவங்கள் நினைவுகள் அனைத்தும் மனதில் மூளையில் பதிவாகிறத மைண்ட் மேப்பிங் அப்படின்ட்டு சொல்றாங்க. வாழ்க வளமுடன் ஐயா. ஷேர் ஆக மாட்டேங்குது, அதனால அது ஷேரிங் வேணாம், சேட்ல போட்டிருக்கலாங்க ஐயா. வாழ்க வளமுடன். நம் நீண்ட நாள் நினைவுகள் பெருமூளையின் புறப்பகுதியிலும் புதிய நினைவுகள் மூளையின் பின்புறத்திலும் அமைகிறது. இரத்த ஓட்டத்தை பத்தி இப்ப பார்க்கலாம். இரத்த ஓட்டம் மூலமாக மூளைக்கு ஆக்சிஜன் கிடைக்கிறது. ஒரு நாளைக்கு சுமார் 550 லிட்டர் இரத்த ஓட்டம் தேவைப்படுகிறது மூளைக்கு. உடலின் மொத்த இரத்த ஓட்டத்தில் 15% மூளைக்கு செல்கிறது. அதாவது 1 லிட்டர் இரத்த ஓட்டம் ஒரு நாளைக்கு தேவைப்படுகிறது. மூளையின் அளவு 1400 கிராம்னா அதில் பாதி 700 லிட்டர் ஆக்சிஜன் மிகவும் அவசியமாக தேவைப்படுகிறது. இவற்றை நாம் மகரிஷியின் உடற்பயிற்சி மூலமும் மூச்சு பயிற்சி மற்றும் காயக்கற்பம் மூலமும் பெற முடியும். இதனால்
மூளை சுறுசுறுப்படைந்து நாள் முழுவதும் உற்சாகம் பெற முடியும். மேலும் மூளை திறனை அதிகப்படுத்த தண்டுவிட சுத்தி, கபாலபதி பயிற்சி, அனைத்து பயிற்சிகளையும் நம்மை சோர்வடையாமல் பார்த்து கொள்ளும். தியானம் மூலம் மனதை ஒருநிலைப்படுத்தி அமைதிப்படுத்தி மூளை செல்களின் திறனை மேம்படுத்துகிறது. உறக்கத்தை பத்தி பார்க்கலாம். நல்ல உறக்கமே மூளைக்கு புத்துணர்வு தரும். உறங்கும் போதுதான் மூளை தன்னை புதுப்பித்துக் கொள்கிறது, மறுநாள் வேலைகளுக்கு தயாராகிறது. மூளை நரம்புகளே எண்ணங்களை, நினைவுகளை பாதுகாக்கிறது. தினமும் உடற்பயிற்சியும் நல்ல உறக்கத்திற்கு துணையாக அமைகிறது. மூளையை பற்றிய பொதுவான தகவல்கள். மூளையின் எடை சுமார் 1300 கிராம் எடை உள்ளது. கருவில் குழந்தைக்கு 5வது வாரத்தில் மூளையின் கட்டமைப்பு உருவாகிறது. 2 வயதில் 80% வளர்ந்த மூளை இருக்கும். தொடர்ந்து வளர்ந்து 25 வயதில் முழு வளர்ச்சி அடைகிறது மூளை. மூளையின் பெருமூளை மேல் பகுதி சாம்பல் நிறத்தில் காணப்படுகிறது. நம்ம மூளை கலர் என்னன்னா சாம்பல் நிறத்துல பார்ப்போம். அது எதனாலனாக்கா நரம்பு செல்களால் நிரம்பி இருப்பதால் அவ்வாறு காணப்படுகிறது. அதோடு வெண்மை நிற நரம்பு நார்களும் இணைந்திருக்கிறது. மூளை 50% அதிகமான கொழுப்பால் ஆனது. DHA என்ற கொழுப்பு அமிலத்தால் ஆனது. மூளை நியூரான் செல்களால் கட்டமைக்கப்பட்டது. மூளையின் 12 வகையான நரம்பு அமைப்புகள் உள்ளன. இவ்வாறு மூளையின் செயல்பாடுகள் நரம்புகளோடு செயல்படுகிறது. மூளையின் அனைத்து நரம்புகளோடு செயல்பட்டு உடலின் பல்வேறு பாகங்களுக்கு சென்று உடல் உறுப்புகள் அனைத்தையும் செயல்பட வைக்கிறது. மூளை மனம் சம்பந்தப்பட்ட பிரதான செயல்களில் அமைகிறது. மனித மூளையின் முக்கிய பாகங்கள் எடுத்துக்கிட்டோம்னா, மனித மூளையில 3 பாகங்கள் பிரிக்கப்பட்டிருக்கிறது. முன்மூளை, நடுமூளை, பின்மூளை அப்படின்ட்டு சொல்றோம். முன்மூளைங்கிறது பெருமூளை, தலாமஸ், ஹைப்போதாலமஸ் அமைப்பால் ஆனது. பெருமூளை இது மூளையினுடைய பெரும் பகுதியா இருக்குது. மூளைன்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த மூளையில 3இல் 1 பகுதியாக அமைந்து இருக்கிறது. அந்த அளவு பெருமூளையின் அளவு பெரியதாக இருக்கிறது. பெருமூளையின் பணிகள் உணர்வு, அறிவு கூர்மை, நினைவாற்றல், இச்சை செயல்களை துவக்கி வைக்கிறது. இந்த மாதிரி நிறைய கேட்டல், பார்த்தல், நுகர்தல், பேசுதல், இந்த மாதிரி தனித்தனி மையங்களாக அமைந்திருக்கிறது பெருமூளையின் பணிகளாக. தலாமஸ் உணர்வு மற்றும் இயக்க உணர்வலைகளை கடத்துகிறது. நம்ம உணர்வுகளை கடத்தக்கூடியது தலாமஸ். ஹைப்போதலாமஸ்ங்கிறது தலாமஸின் அடிப்பகுதியில் அமைந்துள்ளது. உடல் வெப்பநிலை, உண்ணுதல், நீர் பருகுதல், ஒழுங்குபடுத்துதல், பாலுணர்வு நடத்தையை ஒழுங்குபடுத்துதல், சினம், பயம் போன்ற வெளிப்பாடுகளை கட்டுப்படுத்துகிறது. இப்ப நடுமூளையை பத்தி பார்க்கணும். தலாமஸுக்கும் பின்மூளைக்கும் இடையில் உள்ளது நடுமூளை. நடுமூளைங்கிறது பார்த்தல், அன்னிச்சை செல்களை கட்டுப்படுத்துகிறது. நடுமூளை, பின்மூளை சேர்ந்து மூளைத்தண்டு என்று அழைக்கப்படுகிறது. பின்மூளை சிறுமூளை, பான்ஸ், முகுளம் என்ற 3 அமைப்புகளை கொண்டது பின்மூளை. சிறுமூளைங்கிறது நடத்தல் அல்லது ஓடுதல் போன்ற இயக்கங்களோடு ஒழுங்குபடுத்துகிறது. சிறுமூளை மூளையின் மொத்த அளவில் 10% இருக்கும். சிறுமூளைங்கிறது நம்ம மூளையினுடைய மொத்த அமைப்புல 10% தான் இருக்கும். ஆனா மொத்த மூளையிலும் உள்ள நியூரான்களின் எண்ணிக்கையில் 50%க்கும் அதிகமான நியூரான்களை கொண்டது சிறுமூளை. பெருமூளையிலிருந்து சிறுமூளைக்கு செய்திகளை இது கடத்துகிறது. இது உற்சாகம் மற்றும் சுவாசத்தின் மையமாக அமைகிறது. அடுத்தது முகுளம். இது தண்டுவடத்தோடு இணையும் மூளையின் கடைசி பகுதி. இதய துடிப்பு, இரத்த குழாய்கள் சுருக்கம், மூச்சு விடுதல் போன்ற செயல்களை ஒழுங்குபடுத்துகிறது. 12 வகையான நரம்புகளை மூளையில் 12 வகையான நரம்புகள் அமைந்திருக்கிறது. இதுல வேகஸ் என்ற நரம்பு முகுளத்தில் துவங்கி இதயம், நுரையீரல், வயிறு வரை செல்கிறது. இந்த வேகஸ் நரம்புங்கிறது மிக முக்கியமான இணைப்பு நரம்பாக கருதப்படுகிறது.
மூளை நினைவுகளை எப்படி சேமிக்கிறது, எவ்வாறு மீண்டும் பெறுகிறது என்பது ஆராய்ச்சியாளர்களுக்கே கேள்விக்குறியாக உள்ளது. ஒரு பொதுவான மூளையில் 100 டிரில்லியன் ஸ்னாப்ஸ்கள் உள்ளன. இது மூளையின் நரம்பு செல்களை மற்ற செல்களோடு இணைக்கும் புள்ளிகளாகும். நம்ம இமேஜின் பண்ணிக்கலாம். இது எடுத்து வச்சோம், அது தவறுதலா வரல, மன்னிச்சுக்கணும். இது மூளையின் நரம்பு செல்களை மற்ற செல்களோடு இணைக்கும் புள்ளிகளாகும். நம் புலன் அனுபவங்களை அனைத்தும் ஹிப்போகாம்பஸ் எனும் பகுதியில் அனுபவமாக ஒருங்கிணைக்கிறது. மூளை மற்றொரு பகுதியான ஃப்ரான்டல் கோர்டெக்ஸுடன் சேர்ந்து புலன் அனுபவத்தை நினைவில் கொள்ளத்தக்கவையா என்று தீர்மானிக்கிறது அப்படின்ட்டு நினைவுகள் நம்புகிறாங்க. இவதான் வந்து அந்த ஃப்ரான்டல் கோர்டெக்ஸ் தான் நம்ம புலன் அனுபவங்களை நினைவில் கொள்ளத்தக்கதா என்று செக் பண்ணி எடுத்து அமைக்குதுன்ட்டு நிபுணர்கள் நம்புகிறார்கள். இந்த தகவல்கள் மூளையின் வெவ்வேறு பகுதியில் சேமிக்கப்படுகிறது. ஆனா எவ்வாறு அடையாளம் காணப்படுகிறது, ஒருங்கிணைந்த நினைவாக உருவாகின்றது என்று இன்னும் தெரியவில்லை என்று விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள். வேதாத்தி மகரிஷி அவர்கள் இதையே நம் அனுபவங்கள் அனைத்தும் மூளை செல்களில் பதிந்து கருமையத்தில் இருப்பாகி விரிவு சுருக்க பதிவாக அமைகிறது என்று விளக்கமாக கூறுகிறார். செய்திகளை சுமந்து செல்லும் மின் துடிப்புகள் மூளையின் செல்களுக்கு இடையிலான இடைவெளியில் உதிக்கின்றன. இந்த நம்ம உதிச்சு ஒவ்வொரு செல்லோடு இணைப்பு ஏற்பட்டுறத நம்ம பார்த்துருப்போம். நம்ம அந்த கல்யாண வீட்ல எல்லாம் லைனா தொடர் மின் அமைப்பு ஏற்படுத்தியிருப்பாங்க. அது ஒரு அமைப்புல இருந்து இன்னொரு லைட்ல இருந்து இன்னொரு பல்புக்கு மாறி மாறி போறதா நம்ம வந்து நினைவுல கொண்டு வந்துக்குவோம். அது போல அந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர்கள் வந்து ஒவ்வொரு இணைப்புக்கும் குதிச்சு ஒவ்வொரு இணைப்பை ஏற்படுத்தி கொள்கிறது. இந்த டிரான்ஸ்மிட்டர் வேதியின் தன்மை ஒவ்வொரு செல்களுக்கும் இடையே தங்களை இணைத்துக் கொள்கிறது. ஒவ்வொரு மூளையின் உயிரினமும் இது போன்ற ஆயிரக்கணக்கான மின் இணைப்புகளை உருவாக்க முடியும். இந்த தூண்டுதலை பெறும் மூளை செல்களின் பாகங்கள் டென்ட்ரைட்டுகள் என்று அழைக்கப்படுகிறது. இதுவே மூளை செல்களின் இறகு முனைகள் என்று அழைக்கப்படுகிறது. இந்த மூளை இறகு செல்கள் வந்து எல்லாத்தையும் ஆயிரக்கணக்கான இணைப்புகளை உருவாக்குறதுக்கு முடியும்ட்டு சொல்றாங்க. புதிய புதிய தகவல்களை நாம் பெறும்போது நினைவாற்றலின் சிக்கலான சுற்றுகள் கட்டமைக்கப்படுகிறது. நம்ம நிறைய தகவல்கள் புதுசா கத்துக்கிட்டோம்னாக்க நம்ம மூளையில வந்து நிறைய முடிச்சுகள் இருப்பதை பார்த்திருப்போம். அந்த முடிச்சுகள் வந்து உருவாகிறது. புதிய புதிய விஷயங்கள் அனுபவங்கள் பெற முடிச்சுகள் அதிகமாகும். மூளைத்திறன் அதிகம் உண்டாகும். இப்போ மூளையினுடைய மற்ற சுரப்பிகளை பார்க்கலாம். பிட்யூட்டரி சுரப்பி இது வந்து தலைமை சுரப்பியாக அமைகிறது. பல்வேறு ஹார்மோன்களை உற்பத்தி செய்கிறது. இனப்பெருக்கம் மற்றும் தாய்மை அமைப்பை வளர்க்கிறது. அட்ரீனல் சுரப்பியில் கார்டிசோல் உற்பத்தி செய்கிறது. இரண்டாவது பீனியல் கிளாண்ட். இது தைராய்டு சுரப்பியின் செயல்பாட்டை ஊக்குவிக்கிறது. இதன் முக்கிய பங்கு மெலட்டோனின் உற்பத்தி செய்து உடல் நலத்தை காக்க வைக்கிறது. மகரிஷியின் கருத்துப்படி நாம் ஆகினை, துரியம், காயக்கல்பம் இந்த பயிற்சிகள் செய்து வந்தாலே இந்த மூளையினுடைய இயக்கம் சீராக இயங்கும். மற்ற நம்ம காயக்கல்ப பயிற்சி அனைத்து பயிற்சிகளால மூளை செல்களும் ஊக்குவிக்கப்பட்டு அனைத்து நன்மைகளையும் நாம் பெற முடியும். இப்ப நம்ம அந்த மூளைத்திறனுடைய சிறப்புகளை பார்க்கலாம். மூளைன்றது தன்னியக்கமான உறுப்பு. வேற எதையும் டிபெண்ட் பண்ணி அது இருக்கிறது இல்ல. மூளை வந்து தானா இயங்குது, வேறு உறுப்புகளை சார்ந்து இயங்குறது இல்ல. அது உடலில் மொத்த இயக்கத்தை மூளையின் கட்டுப்பாட்டிலேயே செயல்பட வைக்கிறது. மூளையினுடைய கண்ட்ரோல் தான் நம்மளுடைய உடம்பினுடைய அனைத்து உறுப்புகளும் செயல்பட்டு இருக்குது. நியூரான்களின் செயல்பாடு 0.0003 செகண்ட் நினைவுகளை ஏற்படுத்துகிறது. மிகவும் வேகமான செயல்முறை. அந்த நியூரான்ஸ் மூளையில் இருக்கக்கூடிய நியூரான்ஸ்களின் செயல்பாடு 0.003 செகண்ட்ஸ். அப்படின்னா நம்ம ஒரு விஷயத்த நினைவு கூறுறோம் அப்படின்னா டக்குன்னு விஷயத்தை எங்கெங்கேயோ இருந்து மூளையில பல மூளையில இருக்கக்கூடிய பல பாகங்கள் இருக்கக்கூடிய விஷயங்களை நமக்கு வேணுங்கிற மாதிரி டக்குன்னு எடுத்து கொடுக்குற அந்த நிகழ்வுக்கு பேரு 0.003 செகண்ட்ஸ்ல நடக்குது அப்படின்ட்டு சொல்றாங்க.
24 மணி நேரமும் தடைபடாமல் மூளை வேலை செய்கிறது. நாம் தூங்கும்போது கூட வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருக்குது. இதனால ஒழுங்குபடுத்துதல் எண்ணங்களை, அனுபவங்களை சீரமைத்து ஒழுங்குபடுத்துகிறது. மறுநாள் வேலைக்கு நமக்கு தயாரா வச்சிருக்குது. இந்த சீரமைக்கிறதுனால, ஒழுங்குபடுத்தி பழுதுபார்க்கறதுனால உடலை இந்த மாதிரி தூங்கும்போது நமக்கு ஒழுங்குபடுத்தி உடலை பாதுகாக்கவும் வைக்கிறது. ஞாபக சக்தி என்பதே மூளையின் முக்கிய செயல்பாடாக அமைகிறது. இப்ப முடிவுகளை பார்ப்போம். நினைவுகளையும் மூளையையும் இணைத்து பேச இன்னும் நிறைய விஷயங்கள் நமக்கு இருக்குது. சிறிதளவே பார்த்தோம். மூளையின் செயல்பாடுகளை பார்த்தால் நாம் சிந்தனைகளையும் அனுபவங்களையும் சிறப்பாக பெற ஊக்கமுடையதாக இருக்கும் என்பதற்காக தான் மூளையின் செயல்பாட்டை பார்த்தோம். அது தற்செயலா அது என்னமா வேலை செய்யல. இப்ப மகரிஷியின் கூற்ற ஒண்ணு பார்த்துட்டு முடிவு செய்யலாம். மகரிஷியின் சிந்தனைக்காக எடுத்துக்கிறோம். நாம் சிந்தனை செய்து கொண்டே இருக்கும் பொழுது அந்த சிந்தனையில் தவறு வந்தால் திருத்திக் கொள்ள தயாராக இருக்க வேண்டும். சிந்தனையே இல்லாமல் இருப்பது மிதந்து கொண்டிருப்பதற்கு சமம். வெள்ளம் வந்தால் நம்மை அடித்து கொண்டு போகும், அவ்வளவுதான். நாம் எங்கே போகிறோம் என்று தெரியாது, எதை பிடிக்க வேண்டும் என்று தெரியாது. இந்த நிலையிலிருந்து மாறி நல்ல வெற்றிகரமான வாழ்க்கை வேண்டும் என்றால் சிந்தனை செய்ய இன்றே இப்போதே தொடங்க வேண்டும். வேதாத்ரி மகரிஷி அவர்கள். நினைவுகளுக்காக சிந்திப்போம், செயல்படுவோம் என்று கூறி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிக அற்புதமா. வாழ்க வளமுடன் ஐயா. ஆமா, இந்த நியூரான் செல்களுடைய இயக்கம், அதனுடைய இது என்னன்னு ஏதாவது யாராவது சொல்ல முடியுங்களா? மூளையினுடைய நியூரான் செல்லுங்கிறாங்க. அது என்ன வேலையை செய்து, அது என்ன மாதிரி இயங்குது, அது எப்படி பதிவு பண்ணுது? இவரு ஜெயபாலையா டிஎன்ஏவில் பதிவாகுதுங்கிறாரு. மூளையில நியூரான் செல்கள் இது எப்படி அதே செல்லு அதே டிஎன்ஏ மூளையில இருக்குதா? அது யாராவது சயின்ஸ் தெரிஞ்சவங்க கொஞ்சம் சொன்னா எனக்கு விவரமா இருக்கும். நியூரான் செல்கள்ன்றது நரம்புகளின் அமைப்புன்னு நான் எடுத்திருந்தேங்க ஐயா. அவ்வளவுதான். அது வரைக்கும் தான் எனக்கு தெரியுங்க ஐயா. ஜெயபால் ஐயா, ஐயா ஒரு ஸ்பீச்சா போட்டுக்கலாங்கய்யா, யாராவது ஒருத்தர். ஜெயபால் ஐயா. ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. டிஎன்ஏ எல்லா செல்கள்லயும் இருக்கும் ஐயா. எல்லா செல்களுள்ளயும் குரோமோசோம்ஸ்னு இருக்கும். அதுக்குள்ள இந்த டிஎன்ஏ டிஆக்சி ரைபோ நியூக்ளிக் ஆசிட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சயின்ஸ் படி அதுல தான் அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் ஸ்டோர் ஆயிருக்கும். ஒரு செல் இன்னொரு அந்த செல் புது செல்லா மாறும் பொழுது இந்த குரோமோசோம் முதல்ல டிவைட் ஆகி அது ரெண்டாகி அது ஒரு காப்பி மாதிரி எடுக்கும். அதனாலதான் எல்லா தகவலும் பாஸ் ஆகிக்கிட்டே இருக்கு, எதுவும் அழிஞ்சு போகாம. இந்த நியூரான் ஒரு பர்டிகுலர் கைண்ட் ஆஃப் செல்ஸ் தான். இப்ப நம்ம பிளட் செல்ஸ் எல்லாம் ரவுண்டா இருக்க மாதிரி இது நீளமா இருக்கும். இந்த செல்ஸ் தான் மூளைய ஸ்பைனல் கார்டு வழியா இது இது நரம்போட செல்ஸ். இது அதுலதான் சிக்னல்ஸ் பாஸ் ஆகுது. மகரிஷி சொல்ற மாதிரி இந்த செல்ஸ் எல்லாம் ஒன்னோட ஒண்ணு ஒட்டி இருக்காது. இந்த ஒரு செல் அது ஒரு ரெக்டாங்கிள், ஒரு தலை மாதிரி அதுக்கு இருக்கும், உடம்பு மாதிரி நீளமா இருக்கும், கீழே பிரான்ச்சஸ் மாதிரி இருக்கும். இந்த இது இன்னொரு செல்லோட கனெக்ட் ஆகாது, சினாப்சஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல சிக்னல்ஸ் இந்த ஒரு செல்லுல இருந்து இன்னொரு செல்லுக்கு தான் பாஸ் ஆகும். இப்ப நம்ம சூடா டச் பண்றோம்னா அது கடகடன்னு இந்த செல்ஸ் வழியா தான் நமக்கு போயிட்டு அதை இது பண்ணக்கூடாதுன்னு நமக்கு திருப்பி சிக்னல் பாஸ் ஆறது இந்த செல்ஸ் மூலமா தான். இன்னும் நல்ல தெளிவா சொல்லணும்னா ஒரு இது வேணா அந்த படங்கள் வேணா போட்டு சொல்லலாம் ஐயா. விவரம் அதாவதுமா, செல்லுக்கு மூளை நியூரான் செல்லுன்னு. அப்ப நியூரான் செல் உடம்புல மத்த பாகத்துல கிடையாதுங்களா? எல்லா இடத்துலயும் இருக்குய்யா. நரம்பு போகுது இல்லையா? இப்ப உங்க விரல் நுனிகள், இப்ப நம்ம இந்த கால்ல ஃபுட் ரெஃப்ளெக்ஸாலஜி பண்ணும் பொழுது நரம்புகள் தூண்டி விடப்படுதுன்னு சொல்றாங்க இல்லையா? அப்ப நீங்க தொடும் பொழுது உங்களுக்கு உணர்வு தெரியுது இல்ல? அப்ப அங்க நீங்க அந்த நியூரானை தான் அது அந்த உணர்வை நமக்கு கொண்டுட்டு போகுது மூளைக்கு. இம்பல்ஸ், எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸா அது அங்க பாஸ் ஆகும்.
அல்ல உடல் முழுவதும் இருக்கு. அது அப்படியே மூளையில இருந்து இந்த பின்னால இந்த ஸ்பைனல் கார்டு வழியா நமக்கு கைகள்ல பரவுது, கால்கள்ல பரவுது. உடம்பு முழுவதும் இது ஒரு நெட்வொர்க் மாதிரி இருக்கு. காயகல்பத்துல இந்த நரம்பு ஊக்கம்னு சொல்றோம் இல்லையா? அந்த நர்வ்ஸோட செல்ஸ் தான் நியூரான் செல்ஸ். அப்ப நியூரான் செல்ஸ்ங்கிறது நரம்பு மண்டலம் பூராவுமே இருக்குது. அப்படிதானங்க? இருக்கு. ஆமாய்யா. நரம்பு மண்டல செல்ஸ்க்கு பேரு நியூரான் செல்ஸ். ஆனா இவங்க குறிப்பிட்ட மூளையில வந்து எல்லாருமே எல்லாம் இப்ப நானே சொல்ல வேணும், மூளையில வந்து இத்தனை லட்சம் கோடி நியூரான் செல்ஸ் இருக்குதுங்கிறாங்க. அப்ப உடம்பு ஆமாய்யா. முழுவதும் உடல் அது கனெக்டட் ஐயா. உடல் முழுவதும் அது அந்த சிக்னல்ஸ் அது பாஸ் ஆகுது இல்லையா? ஆமாங்க. அதனால மூளையில மேபி இன்னும் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் செல்ஸும் இருக்கலாம். அந்த விவரம் வந்து நான் வேணா உங்களுக்கு பார்த்துட்டு ஃபுல்லா சொல்றேன். இந்த நரம்பு வந்து நியூரான் செல்களால் ஆக்கப்பட்டது. இது வந்து அது மூளையோட தொடர்பு உடையது. மூளை செல்கள் எப்படி இருக்கும்ன்றது வேணா நான் தெளிவா வேணா உங்களுக்கு பார்த்துட்டு நான் சொல்றேன். வாழ்த்துக்கள். நன்றிம்மா, நன்றிம்மா. வாழ்க வளமுடன். ஆ. மத்த வாழ்க ஒப்பீனியன்ஸ் வளமுடன் ஐயா. ரொம்ப வாழ்க நன்றி. வளம். நான் இவ்வளவு ஆ. நாளா நியூரான் செல்ஸ்ங்கிறது மூளையில மட்டும்தான் இருக்குன்னு நினைச்சேன். நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் உடல் முழுவதும் ஆ. இந்த நர்வ்ஸ் இருக்க இடம்னா நரம்புல நர்வ்ஸ்ல இருக்கு அது. ம். தேங்க்யூ. வாழ்க வளமுடன். நரம்பு வாழ்க செல்லுக்கு வளமுடன். நியூரான்ங்க ஐயா. அதான் சரிங்க. நரம்பு மண்டலம் அப்படின்னு எடுத்துட்டீங்கனாலே அந்த மண்டலத்துல இருக்கக்கூடிய அந்த நரம்பு செல்களுக்கு பேர் நியூரான் செல்ஸ். நியூரான். ஓகே. ஆமா, அதனுடைய தலைமைப்பு இடம் வந்து பாத்தீங்கன்னா, எப்படி டெலிபோன் எக்ஸ்சேஞ்ச் இருக்கு இல்லையா? ஆமாங்க. டெலிபோன் எக்ஸ்சேஞ்சில் எல்லா ஒயரும் இருக்கு. ஆனா அந்த எக்ஸ்சேஞ்சில் பாத்தீங்கன்னா எல்லாமே கனெக்ட் ஆகி இருக்கும் இல்லையா? கண்டிப்பா. அதே மாதிரி இப்ப அந்த மாதிரி வந்து நினைச்சுக்கோங்க, அவ்வளவுதான். எல்லா ஓகே. போனுக்கும் இந்த ஒயர் இருந்துட்டே இருக்கும். அப்ப மெரிடியன் நரம்புகள் அப்படிங்கறது எல்லாமே அதனுடைய சிஸ்டத்துக்குள்ளார தான் இருக்குது. நரம்பு அப்படின்னா நியூரான். ஓகே. நியூரான் செல்களால் ஆனது. மூளையில வந்து அதனுடைய தொகுப்பு அதுதான் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுது அப்படின்னா எல்லாத்தையும் இயக்குது. வாழ்க வளமுடன். நன்றிங்க. மத்தவங்க கேள்வி கேட்கலாம். விருப்பப்படுறவங்க கேள்வி. வாழ்க வளமுடன். அழகான விதத்துல எடுத்த சாந்தி உமாகாந்தனம் அவர்களுக்கு பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். அவங்க வேதாத்திரியத்தையும் விஞ்ஞானத்தையும் இணைக்கிற ஒரு முயற்சியில் ஈடுபட்டிருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சி. மூளையோட அமைப்பையும் வேதாத்திரியத்தோட இயல்பையும் அந்த பதிவுகள்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி ரொம்ப நல்லா தெளிவாக சொன்னாங்க. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அதில் ஒரு 2 வார்த்தை அவங்க சொல்லும்போது ரொம்ப நல்லா இருந்தது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் பாயிண்ட் வந்து வேர் ஹவுஸ்ன்னு சொன்னாங்க. இன்னொன்று கோடவுன் சொன்னாங்க. கிடங்குங்கிறத கிடங்கு, அங்கே கிடக்கும், போட்டு வச்சுட்டா கிடக்கும். கருமையம் தான் அது. கோ டவுன், கீழே போ. டவுன்னா கீழே, கருமையம். அதை இன்னும் கொஞ்சம் பிரித்து பார்த்தீங்கன்னா காட் ஒன், GOD OWN. அப்போ இறைவனுடைய இருப்பிடமாக கீழே இருந்து எல்லாவற்றையும் வாங்கி அங்கே கிடத்தி வைத்து காலத்தால் மலர்த்தக்கூடிய அற்புதமான இடம் தான் கருமையம். ஆமாவா? ஆமாங்க. இப்ப கோடவுனுக்கு வேற ஹவுஸுக்கு என்ன வித்தியாசங்க? ரெண்டும் ஒண்ணுதாங்கய்யா. அதானே, அதான் வேர் ஹவுஸ் கோடவுன் பேர் வச்சிருக்கிறாங்க. ரெண்டும் ஒண்ணுதாங்க ஐயா. நம்ம இப்ப இந்த அமேசான்ல எல்லாம் ஒரு பக்கம் ஒவ்வொரு ஊர்லயும் குடோன் வச்சு அதன் மூலியமா சேமிக்கக்கூடிய இடம். ஐயா கோடவுனுக்கும் வேர் ஹவுஸுக்கும் டெக்னிக்கலா வித்தியாசம் இருக்கு. கோடவுன்ங்கிறது ஸ்டோரேஜ், வேர் ஹவுஸ்ங்கிறது ஒரு பொருள் எந்த இடத்துல இருக்குன்னு டேக் பண்ணி வச்சிருப்பாங்க. பார்கோடு அதெல்லாம் இருக்கு பாத்தீங்களா? ஒரு ட்ரே அளவுல வந்து பின் லெவல்ல அதை வந்து செக்ரிகேட் பண்ணி ப்ராப்பரா வச்சிருப்பாங்க. அது வந்து வேர் ஹவுஸ். அதுக்கு முன்னால ஸ்டேஜ் வந்து கோடவுன்ங்கிறது இப்ப மூட்டையெல்லாம் அடுக்கி வைக்கிறாங்க இல்லையா, மொத்தமா ஸ்டோரேஜ். ஆனா வந்து வேர் ஹவுஸ்ன்னு சொன்னீங்கன்னா அது வந்து பின் லெவல்ல நம்ம ட்ரேஸ் பண்ண முடியும். எந்த ஒரு பொருள் வந்து எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒரு நட்டு போல்ட்டு எந்த பின்னுல எந்த லொகேஷன்ல இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியும். அந்த அளவுக்கு டிராக்கிங்கோட வச்சிருக்கிறது வந்து வேர் ஹவுஸ். அதனால வேர் ஹவுஸ் மூளையை வந்து வேர் ஹவுஸ்ன்னு சொல்றது ரொம்ப கரெக்டான. அதாவது கருமையம் வந்து கோடவுனும், வேர் ஹவுஸ் வந்து
மூளை ஏன்னா மூளை தனித்தனியா பிரிச்சு எடுத்து கொடுக்கறதுனால மூளையை வந்து வேற ஹவுஸ் வைக்கலாம். வாழ்க வளமுடன். அருமையான விளக்கங்க. சூப்பர் ஐயா. கோடவுன்னா கருமையா, வேர் ஹவுஸ்னா மூளை, அப்படிதானங்க? ஆமா. ஏன்னா நார்மலா வந்துங்க குடோன்ல இருந்து வேர் ஹவுஸ்க்கு வந்து தரம் பிரிக்கப்பட்டு அது அந்தந்த பின்கள்ல அந்தந்த தகுதிகளுக்கு தகுந்த மாதிரி அடுக்கப்பட்டு அதுக்கப்புறம் அது வெளியேற்றப்படும், ஷிப்மெண்ட் பண்ணப்படும். இதுதான் வந்து ப்ராசஸ், வேர் ஹவுஸ் மேனேஜ்மெண்ட் ப்ராசஸ். ஸோ அப்போ அது கரெக்டா தானே இருக்கு. ஆமா, நீங்க சொல்றதுல இன்னொரு சின்ன சிக்கல் இருக்குதுங்க ஐயா. சொல்லுங்க ஐயா. இப்ப மனிதன் இறந்து விட்டால் கருமைய டிரான்ஸ்பர் ஆகுது. அப்ப அது வேர் ஹவுஸா போகுதா, குடவுனா போகுதா? மூளை குடோன் கிடையாது. தாங்க போகுது. ஆக்ஷன் அங்க வந்து பிரிப்பு அது வந்து இதுதானே அழுத்தப்பட்ட மொத்தமா எல்லாம் சேகரிக்கப்பட்ட தகவல்கள் எல்லாத்தையும் எடுத்துட்டு அங்க போகுது, வெளியே போகுது. ஆனா வேர் ஹவுஸ்ன்னு சொன்னா அது எது எந்தெந்த ஆக்டிவிட்டிஸ் வைஸ் பிரிச்சு வச்சிருக்கிறதுனாலதான் அது வேர் ஹவுஸ்ன்னு சொல்றோம். நம்ம அது பிரிச்செல்லாம் எடுத்துட்டு போகாது இல்லையா, ஆள் பேரு நேம் எதுவுமே எடுத்துட்டு போகாது, ஒன்லி பதிவுகள் கண்டென்ட் ஐயா, தான் எடுத்துட்டு போகும். தொகுப்பு குடவுன், பகுப்பு வேர் ஹவுஸ். உயிரோடு இருக்கும்போது மட்டும்தானே மூளை செயல்படுது. அப்புறம் அப்போ வந்து நீங்க என்ன சொல்ல முடியும், குடம் தான் வெளியில போகுதுன்னு சொல்ல முடியும். அப்படிதானேங்கய்யா? ஆமா. அது ஒரு அழுத்த ஒரு பதிவு காந்தமா போகுது. மூளை எந்த இடத்துல இருக்குதோ அது ஒட்டுனதுக்கு அப்புறம் மூளை டெவலப் ஆனோம்னா திருப்பி அங்க போய் வேற ஹவுஸா கரெக்டா அங்கங்க அடுக்கி வச்சு அதுக்கு தகுந்த உடலையும் கட்டுது. அங்க கோடவுன்ல என்ன இருக்குதோ அதுக்கு தகுந்த உடலையும் அதை கட்டி டிசைன் பண்ணி ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரா வந்துருது. வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். சரி, பேசுங்க ஐயா. அடுத்து இங்க கேள்வி கேட்போம். அம்மா ஒரு இது அவங்களுக்கு மட்டும் ஒரு தகவல் சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன். அம்மா நீங்க பிரசன்டேஷன் ரெடி பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு தடவை தவத்துக்கு முன்னாலேயே ஒரு தடவை போட்டு பாத்துக்கங்க. அப்படி இல்லைன்னா எனக்கு கூட அனுப்பிடுங்க, ஒரு காப்பி எனக்கு அனுப்பிட்டீங்கன்னா என்னோட ஸ்கிரீன்ல இருந்து காட்டலாம். ஏன்னா நீங்க நிறைய ஒர்க் பண்ணி அதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணிருப்பீங்க. இப்ப அதை காட்ட முடியாம போச்சு இல்லையா, அதனால எப்பவுமே யார் பிரசன்டேஷன் பண்ணாலும் எனக்கு அனுப்பிடுங்க, இல்ல நீங்களே ஒரு தடவை டெஸ்ட் பண்ணி பாத்துக்கங்க. வாழ்க வளமுடன். நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன்ங்கய்யா. வாழ்க வளமுடன்மா. உமாகாந்தன் அம்மா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. இந்த அளவுக்கெல்லாம் நானே என்னதான் படிச்சிருந்தாலும் இந்த அளவுக்கெல்லாம் நாங்க படிக்கலாமா. ஆனா எனக்கு நிறைய தகவல் எனக்கு குழம்பி போயிடுச்சு, அவ்வளவு விஷயங்கள் சொல்றேன். அதாவது என்ன சொல்றேன்னா, சயின்டிபிக்கா அதனுடைய வேலைகளை சொல்றதோட அந்த துல்லியமா அந்த அளவெல்லாம் சொல்றீங்கல்ல, அதெல்லாம் ரொம்ப கிரேட் தான்மா. ரொம்ப நல்லா இருந்தது. நன்றிம்மா. வாழ்க வளமுடன். மேலோட்டமா தாங்கம்மா எடுத்து வச்சிருக்கேன். இது நல்ல ஆழமா போனா பிரிச்சு பிரிச்சு படிக்கணுங்கம்மா. நிச்சயமாம்மா. ஆனா அதுக்கான வேலையை நீங்க பண்ணிருக்கீங்கல்ல, அதுவே பெரிய விஷயம் தானே. 0.003 எல்லாம் சொல்றீங்கல்ல, அதெல்லாம் எவ்வளவு விஷயங்கள். அதெல்லாம் எப்படி ஞாபகம் வச்சுட்டு சொல்றது, அதெல்லாம் இருக்குங்கம்மா. நிறைய விஷயங்களுக்கு நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம், வாழ்த்துக்கள். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. அம்மா, நான் இந்திராணின்னு பேசுறேங்கம்மா. சொல்லுங்கம்மா. வாழ்க வளமுடன். அம்மா, நீங்க மூளையினுடைய இதெல்லாம் பத்தி பேசுனீங்க. வியப்பான ஒரு செய்தியாதாம்மா நாங்க அதை கேட்டுட்டு இருந்தோம். இவ்வளோ இந்த மூளையினுடைய பிரிவுகள்லாம் பிரிச்சு சொல்லி அதனுடைய எந்தெந்த செயல்முறையெல்லாம் சொன்னது எங்களுக்கு வியப்பாதாம்மா இருக்கு. இவ்வளவு விஷயம் இருக்கா? நம்ம உடல்ன்றது ஒரு தோல், ரத்தம், சதை, கொழுப்பு இந்த மாதிரிதான் இந்த கண்ணோட்டத்துல இருந்தோம். இங்க வந்தப்போ ஒரு கருமையம் இருக்கு, அதனுடைய பதிவுகள்லாம் இருக்கு, அது செயல்முறை எப்படி இருக்குன்றத தெரிஞ்சுக்கிட்டங்க. அதே போல பாத்தீங்கன்னா இந்த மூளையினுடைய செயல்பாடு நீங்க சொல்லங்காட்டியும் அம்மா இப்படி ஒரு இதா அப்படின்ற மாதிரி வியக்கத்தக்க விஷயமா இருந்ததுங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்க. நிறைய இருக்கு, நம்ம கொஞ்சம் தான் பேச முடியுது. எனக்கு தெரிஞ்ச இது சயின்ஸ்ல நமக்கு அந்த அளவுக்கு அனுபவம் கிடையாது, அதனால மேலோட்டமா மட்டும் எடுத்துக்கிட்டேன் நான். அந்த வேர்ட்ஸ் எல்லாம் ப்ரொனவுன்சியேஷன் பண்றதே நமக்கு சிரமமா இருக்கு சயின்டிபிக்கலா போனாக்க. அதனால அந்த அளவுக்கு உள்ள போகாம மேலோட்டமா மட்டும் நான் எடுத்துக்கிட்டேங்கம்மா. வாழ்க வளமுடன்மா. சரிங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிக சிறப்புமா. நீங்க உங்களோட உரையை பார்த்துட்டு நான் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்னு நினைச்சப்பா. அப்படி இல்ல. என்ன மாதிரி அப்படியே பொழிஞ்சிட்டீங்கப்பா. ரொம்ப அருமைமா.
இத மறுபடியும் ஒரு டைம் கேட்கணும். ஏன்னா அந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா என்னால நல்லா என்னால இருந்திருக்குமா, அது தடைபட்டுருச்சு. அது திடீர்னு சாயங்காலம் வரைக்கும் 6 மணி ம். வரைக்கும் ஆச்சு. திடீர்னு அது ஏதோ ஸ்லோ ஆயிட்டு வேலை செய்யல. அதான் என்ன அந்த இன்னும் நல்லா இருக்கும் அது. இல்ல அத நீங்க காட்டலனாலும் உங்களோட நீங்க எந்த அளவுக்கு இது பண்ணிருக்கீங்க, ஒர்க் பண்ணிருக்கிறீங்கன்னு நாங்க உணர்ந்தோம்மா. ஏதோ உங்களோட எனக்கு இதுல. முயற்சி இதுலயே எங்களுக்கு இவ்வளவு புரிஞ்சுச்சுன்னா, இன்னும் அது எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்கும். ரொம்ப நன்றிப்பா. ரொம்ப நன்றி. ரொம்ப சிறப்புப்பா. உங்கள தொண்டு தொடரட்டும்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வாழ்க வளமுடன். வளமுடன். வாழ்க வளமுடன் சாந்தி அம்மா. வாழ்க வளமுடன்ப்பா. ரொம்ப வளமுடன். சிறப்பா இருந்ததுங்கம்மா. சரி. அதுல ஒரு முக்கியமான விஷயம் நீங்க சொன்னீங்க, மூளை நரம்புகள் வந்து சாம்பல் நிறத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னீங்க இல்லைங்களா? அருட்தந்தை அவர்கள் வந்து நம்ம தவத்திலே கொடுப்பாங்க. அந்த செல்கள் வந்து நமக்கு நரம்பு செல்கள் வந்து சாம்பல் நிறத்துல தான் இருக்கும் அப்படிங்கிறது. அந்த சனி கோளுக்கு சொல்லுவார் இல்லைங்களா? சொல்லும்போது நீங்க கரெக்டா அந்த நரம்புகள் எடுத்து சொல்லும்போது அது ரொம்ப ஒரு ஒரு தெளிவு வந்து கிடைச்சதுன்னு வச்சுக்கோங்களேன். அது எவ்வளோ அறிவியல் வந்து நம்ம மகரிஷி வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க, துல்லியமா எடுத்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சதுங்கம்மா. ரொம்ப அருமையா இருந்தது. நிறைய தகவல் எடுத்து கொடுத்துருக்குறீங்க. மீண்டும் வந்து கேட்கணும். அப்பதான் வந்து நம்ம அத திரும்பி திரும்பி கேட்கும்போது அவ்வளோ விஷயங்கள் நீங்க எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி எடுத்து கொடுத்துருக்கீங்கிறதும் தெரியுங்கம்மா. ரொம்ப நன்றி, சிறப்புங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றி. சாமிஜி சொல்லியிருக்காரு, இப்பதான் எனக்கும் ஞாபகப்படுத்திருக்கீங்க. நன்றி, அதுக்கு நன்றி. வாழ்க வாழ்க வளமுடன் சாந்தி அம்மா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க அம்மா வளமுடன். ரொம்ப அற்புதமா இருந்ததுமா உங்களோட ஸ்பீச். நல்ல நீங்க மேலோட்டமா நீங்க அதுவே இவ்வளவு இருக்கு. இன்னும் நீங்க டீப்பா போனா அது 2-3 ஸ்பீச் டைம் எடுத்துன்னு சொல்லலாம்னு நினைக்கிறேன். சிவபிரகாசம் ஐயா சொல்ற மாதிரி பார்ட் 2ன்னு அடுத்த தடவை இது பண்ணிடுங்க வேணா. ஒரு சின்ன கரெக்ஷன்மா. கரெக்ஷன் நீங்க வந்து எழுதி வச்சத படிக்கிறீங்க அதுதான். பட் அந்த மாடுலேஷன் விட்டது அதுன்னு படிக்கிறச்சே நல்லா எழுதுனதை படிக்கிறீங்கன்னு தெரியறது. அப்படி இல்லாம பேசுற மாதிரி நீங்க மாத்திருங்க. மத்தபடி ரொம்ப அருமைமா. நீங்க சொன்ன தகவல்கள்லாம் ரொம்ப புதுசா இருந்தது. இது வரைக்கும் அது மாதிரி கேட்டது. நன்றிம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். பேசுங்கம்மா. சொல்லுங்க சசிகலா, நீங்க பேசிருங்க. வாழ்க ஆமா, வளமுடன். நீங்க பேசுங்க. ஒண்ணும் இல்லாத அந்த நரம்புகள் பத்தி ஐயா கேட்டாங்க. நான் முதல்ல அந்த குறிப்புகள் எடுத்திருந்தேன். அந்த மூளை செல்கள் பற்றியும் எத்தனை வகை செல் அப்படின்னு ஒரு 3-4 பாயிண்ட். சரி, நான் அது வேணா கடைசியா சொல்லிக்கிறேன். ஓகேப்பா. வாழ்க நீங்க வளமுடன். பேசுங்க. வாழ்க வளமுடன். சந்திமா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். சிறப்பாகவே இருந்ததுங்க. நான் வந்து நினைவுகளின் சங்கமம் அப்படின்னதையே நான் வந்து என்னுடைய நாலேஜுக்கு எட்டினது. நீங்க உங்களுடைய அனுபவம் தான் சொல்ல போறீங்கன்னு நான் நினைச்சேன். நீங்க நல்லா டீப்பா சயின்ஸ் படி போயிட்டீங்க. ரொம்ப நல்லா இருந்தது. சிறப்பா இருந்ததுங்க. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வாழ்க வளமுடன் அம்மா. அம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சாந்திமா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ரொம்ப நல்லா இருந்ததுமா உங்க உரை. சிறப்பா இருந்தது. நீங்க இத ஐயா கிட்ட சொல்லி யூடியூப்ல போடும்போது அந்த இது ஸ்கிரீன்ஷாட்டையும் கொடுத்துருங்க. அவர் சேர்த்து வச்சு நன்றிங்க. நல்ல அதையும் நாங்க அனுபவிச்சு விட்டுறோம். ஐயா சரிங்க. நன்றிங்கம்மா. ரொம்ப சிறப்பா இருந்தது. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. குரு ஐயா, நம்ம மாணிக்க வாசகம் ஐயா, யார கேக்குதுங்களாங்க ஐயா? நினைவுகளின் சங்கமம் மூளை என்றால் மூளை நினைவுகளின் ரிஷி மூலம் நம் கருமையம்னு தோணுச்சுங்கய்யா. எழுதியிருக்கேன். அது கரெக்ட் தானுங்களாங்க ஐயா? ரொம்ப கரெக்ட். சரிங்க. இரண்டாவது கருமையமாக நான் என் சிந்தனைக்கு மூளைத்திறனை எடுத்துக்கொண்டேங்க ஐயா. இரண்டாவது கருமையமாக நான் வந்து அதை எடுத்துருக்கேங்க ஐயா. அதாவது எப்படி நம்ம கருமையத்தோட அவுட்டர் பார்ட் மூளை, மூளையோட பாட்டம் பார்ட் வந்து கருமையம். எப்படி வந்து ஒரு வட்டத்துக்கு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு ஆரக்கால் இருக்கு இல்லையா, ஆரம் போடுவோம் இல்லையா, ரேடியஸ். ஆமாங்க ஐயா. சுற்று இந்த ரேடியஸ்ன்னு சொல்லிட்டு ஒண்ணு போடுவோம் இல்லைங்களா, ஆரம்னு சொல்லுவோம் இல்லையா. சென்டர் பாயிண்ட்ல இருந்து அந்த அவுட்டர் வரைக்கும் வரும் பாருங்க.
ஆமாங்க ஐயா. அதே மாதிரி சென்டர் பாயிண்ட் கருமையம், ம், அதனுடைய ரேடியஸ் வந்து முதுகந்தண்டு, மேல் ம், பகுதி வந்து பார்த்தீங்கன்னா மூளை. ம், ம். சரி, சரிங்க. அங்க இருக்கிறது இங்க வந்து ஸ்டோர் ஆகும், இங்க இருக்கிறதால அங்க வெளியில தெரியும். சரி 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 சரிங்க ஐயா. கரெக்ட்டுங்களா? கரெக்டுங்க ஐயா, கரெக்டுங்க ஐயா. அதுதான் சரி, எனக்கும் கேட்டுக்கலாம், டவுட்டு என்னன்னு கரெக்டு தானான்னு தெளிவுபடுத்திக்கலான்னு தான் கேட்டேங்க ஐயா. ம், நன்றிங்க ஐயா. ம். அனுபவங்களின் தொகுப்பு கருமையம். ம், சரிங்க. அனுபவங்களோ நினைவுகளின் குறிப்பு ம், இல்லைங்களா? ஆமாங்க ஐயா, நினைவு. அந்த அந்த பதிவுகள் எல்லாமே 5 புலன்கள் மூலமாகவோ உடல் மூலமாகவோ நம்ம பெறக்கூடிய பதிவுகள் எல்லாமே வந்து ம், சேர்ந்து இருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா கருமையம். ம், ம். அதுல இருந்து அந்தந்த ஃப்ரீக்குவன்சி வரும்போது மேலே எடுத்து காட்டக்கூடிய அருமையான மகரிஷி அழகா சொல்லுவாங்க, பிரபஞ்சத்தின் கண்ணாடி மூளைம்பாங்க. பிரபஞ்சத்தின் கண்ணாடி மூளை. ஓஹோ, சரி சரிங்க ஐயா. பிரபஞ்சத்தின் பிரதிபலிப்பு மனம், அதுவும் சொல்லுவார் இல்லையா? ஆமா, இறைவனின் பிரதிபலிப்பு. பிரபஞ்ச நல்லா பண்ணிருக்கீங்க, பிரமாதம். நன்றிங்க ஐயா, நன்றிங்க. ம். வேற யாராவது பேசுறாங்களாங்க ஐயா? நீங்க கூட சொல்லுங்கம்மா, சசிகலாமா, ஏதோ டீட்டெயில் அந்த செல்கள் பற்றி அந்த மூளை செல்கள் பற்றி நரம்பு பற்றி பேசிட்டு சொன்னோம் இல்லைங்கம்மா. அதுதான் அது நான் படிக்கும்போது எடுத்த குறிப்பு தான் அது. டைம் இருந்தா நான் சொல்றேன். வேற யாராவது பேசுறாங்களான்னு கேளுங்க. 8:45 ஆகுது. பேசுங்க. சிவபிரகாஷ் ஐயா சொல்லுவாங்க சொல்லுவாருங்களே ஐயா. எல்லா பேரையும் சொல்லலீங்களா? மூளை செல்களுடைய பெயர் வந்து மூளை செல்கள் அப்படிங்கிறதுல நியூரான், அது வந்து தகவலை வந்து அனுப்பக்கூடிய செல் அப்படின்னும், அதுக்கு வந்து ஆதரவு அளிக்கிறதும், அந்த செல்களுக்கு வந்து ஆதரவு அளிக்கக்கூடியதும் பாதுகாக்கக்கூடியதும் பார்த்தீங்கன்னா கிளியல் செல் அப்படிங்கிற அந்த நியூரான் செல்களுக்கு வந்து இது ஆதரவு கொடுக்குது அப்படிங்கிற ஒரு தகவல். அது வந்து நியூரான் தான் வந்து மூளையில வந்து முதன்மையான ஒரு செயல் கூறா வந்து அமையுது அப்படிங்கிறதும், அதுல வந்து எத்தனை வகையான நரம்புகள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட மூளை நரம்புகள் எடுத்தா 12 ஜோடிகள் இருக்கு. அதுல வந்து மூணு வகையான வகைப்பாட்டுல முதல்ல வந்து பார்த்தோம்னா அந்த கால் நர்வ்ஸ் அப்படிங்கிறதுல வந்து 12 ஜோடி இருக்கு அப்படிங்கிற ஒரு குறிப்பு. அது வந்து பார்த்தா தோல்ல இருந்து தலை, முகம், கண், காது, மூக்கு, நாக்கு இந்த மாதிரி பகுதிகளுக்கெல்லாம் வந்து கட்டுப்படுத்துது அப்படிங்கிறதும், அப்புறம் மார்பு நரம்புகள், முதுகு நரம்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்பைனல் நர்வ்ஸ் வந்து 31 ஜோடிகள் இருக்கிறதாகும். முதுகு எலும்புல இருந்து கை, கால், உடல் பகுதிக்குள்ள வந்து விரிஞ்சு அது வந்து சப்ளை ஆகி போகுது. அப்ப வந்து தானாக இயங்கும் நரம்புக்கு வந்து நம்ம ஆல்ரெடி நாம அதுல படிச்சிருக்கோம். ஆட்டோனாமிக் நர்வஸ், அதுல வந்து 2 டைப்ஸ் இருக்குது. சிம்பத்தட்டிக் நர்வ் அப்படிங்கிறது, பாராசிம்பத்தட்டிக் அப்படிங்கிறது. இதனுடைய வேலை என்னன்னா இதய துடிப்பு, மூச்சு, ஜீரணம் இந்த செயல்களுக்கெல்லாம் தானாகவே வந்து கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு செயலை கொடுக்குது. அப்ப வந்து இந்த நரம்புகள் வந்து எந்த உறுப்புகளோட தொடர்பு கொண்டு இருக்கு அப்படின்னா, நரம்புகள் வந்து முக்கியமா மூளையில இருந்து மற்றும் முதுகெலும்பு ஸ்பைனல் கார்டு வந்து அது கூட தான் அதிகமா வந்து தொடர்பு பட்டிருக்கு. இதனை வந்து சேர்த்து மத்தியில சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் சிஎன்எஸ் அப்படிம்பாங்க, அதை சிஎன்எஸ் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. அப்போ அந்த நரம்புகள் வந்து உடல் முழுக்க விரிந்து நரம்பியல் அமைப்பை வந்து டோட்டலா நாம என்ன சொல்றோம் அப்படின்னா நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இப்போ மொத்தமா இதுதான் வந்து அந்த நர்வஸ் சிஸ்டத்தினுடைய சுருக்கமான ஒரு தகவல். இதுல வந்து இது எங்க ஆரம்பிச்சு எங்க முடியுது அப்படின்னா மூளையில இருந்து நம்ம அந்த முதுகுத்தண்டு வழியா வந்து அந்த மூலாதாரத்துல, இதுதான் வந்து பிக்சர் பார்த்தாவே தெரியும். நீங்க ஒருவேளை அந்த பிக்சர் காமிச்சிருந்தா நமக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய நரம்புகள் அந்த மூளை பகுதியில இருந்து முதுகுத்தண்டு வழியா, அதுக்குதான் நமக்கு ஒரு பைப் மாதிரி கவர் பண்ணி கீழே மூலாதாரம் வரைக்கும்
அந்த நரம்புகள் இருக்கும். மற்றதெல்லாம் பிரான்ச்சா பிரிஞ்சு பிரிஞ்சு போகும். சென்ட்ரல்ல இருந்து அந்த சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் வந்து நமக்கு எல்லா வகையிலயும் நமக்கு வந்து அந்த என்னென்னலாம் சப்ளை பண்ணணுமோ அதை சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். அப்ப அந்த மூளை நரம்புகள் வந்து நேரடியா மூளையில இருந்து துவங்கும்போது அந்த முதுகுத்தண்டு நரம்புகள் வந்து முதுகெலும்புக்கு பின்புறமாக ஸ்பைனல் கார்ட் பகுதி வழியாக உள்ள அந்த நரம்பு வேர்கள்ல இருந்து துவங்கும் அப்படிங்கிறாங்க. அப்ப அந்த நரம்பு எங்க முடியும் அப்படின்னா ஒவ்வொரு நரம்புக்கும் ஒரு குறிப்பிட்ட உடல் பகுதிக்குள்ள வந்து செல்லும். இப்ப கண்ணு அப்படின்னு எடுத்துட்டோம் உதாரணத்துக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்ணுக்குள்ள செல்லக்கூடிய நரம்பு வந்து கண்ணை வந்து கட்டுப்படுத்தும். கைகளை இயக்கக்கூடிய நரம்புகள் தசைகளை வந்து இயக்கும். தோலை அது வந்து தொடு உணர்வு வந்து கொடுக்கும். அப்ப அந்த உணர்வு நரம்புகள் மூலமா தான் மீண்டும் மூளைக்கு பயணம் செய்யுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுல வந்து டைப்ஸ் ஆஃப் செல்ஸ் வந்து இருக்கு. அது இன்னும் கொஞ்சம் அது கொஞ்சம் பெருசா போகும். டைம் பத்தாது. வேற யாராவது பேசுறதா இருந்தா கூட பேசலாம். நன்றிங்கம்மா. இது வந்து இது சுருக்கமா இதுல இந்த நரம்புன்னு எடுத்துக்கிட்டா எக்கச்சக்கமா இருக்குது. இதுல இப்ப கேட்டதுக்காக இந்த சுருக்கமா இது வந்து இந்த நரம்பு பத்தி நான் எடுத்த அந்த தகவல்ல இருந்து சொல்லியிருக்கேங்கம்மா. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன்மா. இத வந்து நியூரான் செல்லுன்றது மூளையில இருக்கும்போது மட்டும்தான் அதுக்கு அந்த பேருன்னு நான் இது வரைக்கும் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்ப எல்லாரும் என்ன சொல்றீங்க, ஃபுல்லா உடம்பு பூரா இருக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே நியூரான்ற சொல்றீங்க. அப்படின்னு சொன்னா இப்ப எல்லா செல்கள் இல்ல அதாவது நியூரான் வந்து இது வந்து மூளை செல்ல இருக்கக்கூடிய முக்கியமானது அந்த நியூரான். அதுதாங்கம்மா அங்க இருக்கிற அந்த நரம்புகளுக்கு பேரு தகவல் நியூரான். அனுப்பக்கூடிய செல்லுங்கம்மா இது. அதாம்மா நியூரான் செல்ஸ் தான் சொல்றோம், இல்லைன்னு சொல்லலம்மா. ஆனா அது மூளையில இருக்கிறது மட்டும்தான் நியூரான் செல்ஸ்னு நம்ம சொல்லுவோம்னு நான் இது வரைக்கும் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்ப ஐயாவும் சொல்றாரு, குரு ஐயா சொல்றாரு, உடம்பு பூரா இருக்கிற எல்லா நரம்புகளுக்கும் நியூரான் தான் பேரு அப்படின்றாங்க. எனக்கு அது ஒரு அதனாலதான் நியூராலஜிஸ்ட்னா என்ன, யாரு? நரம்புகளை பத்தி சொல்றவங்க தான், இல்லைன்னு சொல்லல. அப்ப மேல இதுல இருக்கிறத மட்டும், இந்த மூளையில இருக்கிறத மட்டும் படிச்சாங்கன்னா அத நியூரோ சயின்ஸ்னு சொல்லுவாங்க. அது இன்னும் கொஞ்சம் டெப்தா போகுது. பட் நியூராலஜி அப்படின்னு சொன்னாவே நரம்பியல். அப்ப எல்லா நரம்புகளையும் சேர்ந்ததுதான். மூளையில மட்டும் ஸ்பெஷலா இருக்குங்கம்மா. அதுக்கு வந்து டிஃபரன்ஸ் என்னன்னா, மூளையில வந்து 200 வகையான செல் டைப்ஸ் இருக்கு. நான் வந்து ஆக்சுவலா வந்து நான் அந்த ஐயா வந்து ஒரு இது கேட்டிருந்தாங்க, அதுக்காக நான் ஒரு பிரசன்டேஷன் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். அதுல இந்த சப்ஜெக்ட்ல நிறைய டச் பண்ணிருக்கேன். அது நம்ம பேசும்போது டீடைலா பேசலாம். சரிங்க. அதே நேரத்துல இப்ப அந்த நியூரான்ஸ் அதாவது செல்கள் வந்து 5 இடத்துல நரம்புகள் 5 இடத்துல முடியுது. அது முடியிற இடத்துக்கு தான் மெரிடியன் நரம்புகள்னு சொல்லுவோம் இல்லையா? அதுதானே கையில இதுல கால்ல காது மடல்ல தொப்புள்ள மீதி இருக்கிறதெல்லாம் வேகஸ் நரம்புகள் அப்படின்னு சொல்லி, அதாவது நம்மளுடைய மூலாதாரத்துக்கு மேல அது முடியுது. அதையெல்லாம் ஆக்டிவேட் பண்றதா நம்ம காய்கள் பொண்ணு நம்ம எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கோமே. அதனால கேக்குறேன் நான். அப்போ ஒரு டிஃபரன்சியேஷனுக்காக அங்க சொல்றாங்களா அப்படிங்கறதுக்கு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக கேட்கிறேன். அம்மா இதுல ஒரு முக்கியமான ஒரு வித்தியாசம் இருக்கு. இந்த மூளை செல் ஒரு செல்லுக்கும் உங்களுக்கு வந்து பெயர் இருக்கும். அந்த மூளை செல்லுடைய பெயர், உங்க மூளை செல்லுடைய பெயர் தான் நியூரான். அததான் நானும் கேட்டேன். அப்படிதான் இது வரைக்கும் நாங்க காய்கள் சொல்லிட்டு இருக்கோம். மற்றதெல்லாம் நர்வஸ் சிஸ்டம். அதாவது உங்களுக்கு பிரிஞ்சு உங்களுக்கு எப்ப கிளையா பிரிய ஆரம்பிக்குதோ அது எல்லாமே நர்வஸ் சிஸ்டம். நியூரான் அப்படிங்கிறது அந்த மூளை செல்லுக்கு ஸ்பெசிபிக்கா கொடுக்கக்கூடிய நேம் நியூரான். அதுதான். ஏன்னா நான் காயக்கல்பத்துல இப்ப அப்படிதான் சொல்லிட்டு இருக்கிறேன் இது வரைக்கும். இப்ப இது வந்து உடம்பு பூரா இருக்கிற அத்தனை சில நரம்புகள் அதெல்லாம் நர்வஸ் சிஸ்டத்துல வந்துரும். மூளை செல்லு, அந்த மூளை செல்லு இருக்கக்கூடிய அந்த செல்லுக்கு பேரு நியூரான். அதான் புரியுது. ஓகே. ஏன்னா நான் இது வரைக்கும் தவறா சொல்லிட்டோமோன்ற ஒரு இதுலதான் கேட்டேன், ஒரு குற்ற உணர்வுலதான் கேட்டேன், வேற ஒண்ணும் இல்ல. ஆனா அது வரைக்கும் பார்த்தேன், மூளை செல்கள் வரைக்கும் தான் நான் படிச்சேன். அதனால எனக்கு அது வரைக்கும் ஒரு விளக்கம் நான் கொடுத்துறேன். ஏன்னா இதுல கன்ஃபியூஸ் ஆகாம இருக்கிறதுக்கு, அதாவது நெர்வ் அப்படிங்கிறது உறுப்புன்னு வச்சுக்கங்க. அதுக்குள்ள இருக்கிற செல்லுக்கு பேர் நியூரான். அப்போ ஃபண்டமெண்டல் யூனிட் ஆஃப் நர்வ் சிஸ்டம் இஸ் நியூரான். ஓகே, அது புரியுதுங்க. அப்ப என்னது, நியூரானால் ஆக்கப்பட்டதுதான் நரம்பு. அதனால அதுல கன்ஃபியூஷனே வரக்கூடாது. ஆனா இந்த நியூரான்ஸ் வந்து ஏன் மூளையில படிக்கிறோம், ஏன் மூளையில அதிகமா படிக்கிறோம்னா, அங்க இருந்துதான் அதனுடைய ட்ரிகர் பாயிண்ட்ஸ் எல்லாமே இருக்கு. அந்தந்த உறுப்புகள்ல இருந்து இப்ப நான் ஒரு சூடான ஒரு பொருளை டச் பண்றேன்னா, என்னுடைய தோல்ல இருக்கக்கூடிய
அந்த நர்வ் சிஸ்டத்துல இருக்கக்கூடிய நியூரான் வந்து அந்த சிக்னலை பாஸ் பண்ணுது. அது என்னுடைய நரம்பு மண்டலத்துல, அதாவது என்னுடைய முதுகெலும்புல இருக்கிற மோட்டார் செல்ஸ்க்கு பாஸ் ஆகும். மோட்டார் செல் வந்து மூளையோட அந்த பர்டிகுலர் பார்ட்டுக்கு பாஸ் பண்ணோம். ஒரு பார்ட் மட்டும் இல்ல, அது என்ன பொருள்னு தெரிஞ்சுக்கிறது வேற பார்ட்டு. அது சூடு, அதை நீ கையை எடுன்னு சொல்லி ரிப்ளை பண்றது வேற பார்ட்டு. இந்த இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ணி கருமையத்துக்கு அனுப்புறது வேற பார்ட்டு. சோ இது வந்து எப்படின்னா, உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் டச்சுக்கு அவ்வளவு ஆமா thousands ஆஃப் சிக்னல்ஸ் பாஸ் ஆகி அதாவது அங்கங்க பிரிச்சு எடுத்து அது திரும்ப அனுப்புறதுனாலதான் நம்ம வந்து மூளையை வந்து இவ்வளவு பவர்ஃபுல்லா சொல்றோம். ஐயா சொன்ன மாதிரி மூளை தான் வந்து இயங்கு மண்டலம், கருமையத்துக்கு இயங்கு மண்டலம். அம்மா இன்னும் ஒரு தெளிவை கொடுத்துறேன். இப்போ அந்த மூளை செல்கள் நமக்கு சொல்ற அருட்தந்தை சொல்றாங்க இல்லைங்களா, நமக்கு குரு கோல் அப்படிங்கும் போது மூளை செல்களோடு தொடர்புடையது. அந்த மூளை செல்களோடு தொடர்புடையது அப்படின்னு சொல்லும் போது அதுதான் நியூரான், அது வந்து செல்லு. சரிங்களா? இப்போ மூளை செல்லுல இருக்கக்கூடிய மூளை நரம்புகள்னு இருக்குங்கம்மா, அதுக்கு வேற பேரு கிரானியல் நர்வ்ஸ். அதுதான் 12 ஜோடி நமக்கு இருக்கு அப்படிங்கிறாங்க. ஆமா, அந்த நரம்பு வேற, நர்வ்ஸ் வேற, இது செல்லு. அதனால மூளை நரம்புகள் அப்படின்னா நியூரான் செல்ஸுக்கு பேரு நியூரான் தாம்மா. அந்த கிரானியல் நர்வ்ஸ் நரம்பு வந்து அந்த பிரான்ச்சஸ் போகிறதுக்கு பேரே தவிர அது எதனால, இப்ப ஒரு செங்கல் வச்சு வீடு கட்டுறோம்ல, அதே மாதிரி நியூரான்ஸ் வச்சு இந்த நர்வ் செல்ஸ் இது ஃபுல்லா கட்டப்பட்டு இருக்கு. நியூரான்ற செல்ல வச்சு இந்த நர்வ்ஸ் எல்லாமே கட்டப்பட்டிருக்கு. அதுக்கு பேரு வேற கிரேனியல் நர்வ்ஸ். இது வந்து கிரேனியல்னா இந்த மெம்பரேன சொல்றது, தலை மெம்பரேன்ல அதான் மூளை நரம்புகள் அப்படின்னு நமக்கு கொடுக்குறாங்க. இயக்கத்துக்கு போறது. ஆனா அவ்வளவுமே கட்டப்பட்டது வந்து நியூரான்ஸ் வச்சுதான். பேசிக் யூனிட் வந்து நியூரான்ஸ். இப்ப அதே மாதிரி நீங்க அந்த சாம்பல் நிறம் வந்து மகரிஷி ஐயா என்ன சொன்னாங்கன்னா, சனி கிரகத்துல இருந்து வரும் கதிர்வீச்சு சாம்பல் நிற கதிர்கள். அது அப்படின்றது இல்லம்மா, அது அந்த கதிர்கள் அங்க இருந்து வருது. அதுதான் ஐயா வந்து நமக்கு மெடிடேஷன்ல சொல்லியிருப்பாங்க. பஞ்சபூத நவக்கிரக தவத்துல நீங்க எடுத்தீங்கன்னா மூளை மூளை செல்களுக்கு உங்களுக்கு பொன்னிறமான காந்த அலைக்கதிர்கள் நமக்கு அந்த குரு கோல்ல இருந்து மூளை செல்களோடு தொடர்புடையதுன்னு சொல்லுவாங்க. சனி கோள்களில் வரக்கூடிய இது தொடர்பு இருக்கு. ஒரே ஒரு நிமிஷம். அது பர்டிகுலரா அந்த ஒரு பகுதியை நல்லா சேருதுன்னு தான் சொல்றாங்க. இந்த கலர் வந்து அந்த கோளோடு சம்பந்தப்பட்டது, நம்ம உறுப்போடு சம்பந்தப்பட்டது. எஸ் கரெக்ட். பட் ஒரு இடத்துலயும் ஒரு கோல்ல இருந்து வரக்கூடிய அந்தந்த நிற காந்த அலைக்கதிர்கள் வந்து, இப்போ ஸ்கின்னா புதன் பசுமை நிறமான காந்த அலைக்கதிர்கள் நமது தோல் அப்படின்னு தோல்ல வந்து நமக்கு அந்த காந்த அலைக்கதிர்கள் வந்து பாஸ் ஆகிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனா நரம்பு பர்டிகுலர் நரம்புக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சனி கோளிலிருந்து வரக்கூடிய சாம்பல் நிறமான காந்த அலைக்கதிர்கள், சாம்பல் நிறமான காந்த அலைக்கதிர்கள் நம்மளுடைய நரம்புகளோடு தொடர்புடையன அப்படிங்கறது தெளிவா சொல்லியிருப்பாங்க. அதுதான் சனியிலிருந்து ஒரு தகவல். அந்த நிறம் இப்போ அந்த நிறம் வந்து வர்றது. பட் நம்மளோட இதுல வந்து அந்த கலர் தான் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறதுல ஒன்னும், மகரிஷி சொன்னது வந்து சனியிலிருந்து வரும் கதிர்களை தான் மென்ஷன் பண்றாங்க. கோள்களிலிருந்து வரக்கூடிய காந்தலை கதிர்கள் சாம்பல் நிறமானது. அது நம்ம மூளை நரம்புகளோட தொடர்புடையது. நம்ம உடல்ல எந்த ஒரு பண்ணாங்க இந்த இடத்துல. அது மென்ஷன் பண்ணாங்க இவங்க தகவல்ல வந்து இப்ப ஸ்பீச் கொடுக்கும்போது அது வந்து சாம்பல் நிறத்துல இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சோ அது வந்து நம்ம கரெக்டான இது எவ்வளோ ஆய்வு செஞ்சு அடுத்தந்தே நமக்கு கொடுத்துருக்காங்க, சயின்ஸ் உள்ள கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத அவங்க நோட் பண்ணேன். ஓகேமா, ஓகே ஓகே. பாரதிதாசன் ஐயா ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன் ஐயா. அருமையா பேசுறீங்கம்மா சாந்திம்மா, வாழ்த்துக்கள்மா. சிறப்பா ப்ரிப்பரேஷன் பண்ணியிருந்தீங்க. அந்த ப்ரெசன்டேஷன் கொடுத்துருந்தா இன்னும் சிறப்பா இருக்குன்னு
நீங்க வருத்தப்பட்டீங்க. அடுத்த முறை கண்டிப்பா சந்தர்ப்பம் கிடைக்கும்போது கொடுங்கம்மா. நல்லா பேசிட்டு இருந்தீங்க. சரிங்க 2 சந்தேகம் இருந்ததும்மா. அதாவது மூளை வந்து ஜவ்வுலால் உருவாக்கப்பட்டது. ஜவ்வு சூழ்ந்திருக்குதா? ஜவ்வுலால் உருவாக்கப்பட்டதா? முதல் கேள்வி. எந்த வயது வரையும் அந்த மூளை வளர்ச்சி அடையும்? வளரும்னு சொல்றோம்ல, உள்ள உறுப்புக்கள். எந்த வயது வரையும் வளர்ச்சியும் அதுக்கு மேல வளர்ச்சி அடையாதுன்னு சொல்லுவாங்கல்ல. 25 வரைக்கும் முழு மூளையினுடைய வளர்ச்சி முழுமை அடையுதுங்க ஐயா. 25 சரிங்க. ஆமா, அது ஒரு கரெக்ஷன் சொல்லிடுறேங்கம்மா. 14 வயசு வரைக்கும் பிசிக்கல் ஸ்ட்ரக்சர் வருங்கம்மா. 25 வயசு வரைக்கும் அத மத்த ஃபங்க்ஷனாலிட்டிஸ் எல்லாம் வந்து நடக்கும். ஆனா மூளையினுடைய பிசிக்கல் ஸ்ட்ரக்சர் வளர்றதுக்கு வந்து 14 வயது. அந்த 14 வயதுக்கு அப்புறம் தான் நமக்கு உயிர் சக்தி வந்து கருமையத்துல கொண்டு போய் மையம் கொள்ளுது பாத்தீங்களா? அதனாலதான். ஆனா 25 வயசு வரைக்கும் நம்ம சிந்தனை ஆற்றல் உயர்ந்துகிட்டே இருக்கும். அது வந்து ஃபங்க்ஷனாலிட்டி. பட் பிசிக்கல் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது உருவாகிறது 14 வயது. அந்த அடலசன்ட் ஏஜ் வரும்போது மூளையினுடைய வளர்ச்சி பிசிக்கல், அதாவது அதுக்கு என்ன சொல்றது, பொருளா வளர்றது வந்து அதோட முடிச்சிடும். சரி சரி. அதுலயும் அதனால பாத்தீங்கன்னா அது 6 வயசுக்குள்ளார அபரிமிதமா வளரும். பிறந்ததுல இருந்து 3 வயசுல இருந்து 6 வயசுக்குள்ளார மிக மிக வேகமா வளரக்கூடியதுன்னா மூளை தான் வளரும். பிரெயின் டெவலப்மெண்ட். அந்த டைம்ல எத்தனை லாங்குவேஜஸ் வேணாலும் அந்த குழந்தைங்க கத்துக்குவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா. ஆனா அதனுடைய வளர்ச்சி எல்லாம் முடியறது வந்து பாத்தீங்கன்னா 14 வயசுல முடிஞ்சிடும். தியாகராஜன் ஐயா சொன்னது. வாழ்க வளமுடன். அனைவருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடனுங்க ஐயா. அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடனுங்க ஐயா. வாழ்க